அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா போட்டி கிரேவி, அதாவது ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்மளில் நிறைய பேருக்கு இது அந்தளவுக்கு பிடிக்காது. எங்கள் வீட்லேயே என்னுடைய பொண்ணு வந்து இது அந்தளவுக்கு சாப்பிட மாட்டா. பட் எங்கள் அப்பா, என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். மெயினாக நான் அவங்களுக்காக தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். சொல்லப்போனால் மட்டன் இறைச்சியை விட அதில் இருக்க ஆர்கன்ஸில் வந்து நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு ஆர்கன்லேயும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அந்த வகையில் இந்த ஆட்டுக்குடலை பொறுத்த வரைக்கும் வயிற்றுப்புண் ஆற்றக்கூடிய சக்தி வந்து நிறையவே இருக்குது. அதோடு இல்லாமல் விட்டமின் பி வந்து இதில் நிறைய இருக்குது. ஸோ மாதத்துக்கு ஒரு தடவையாவது இது எடுத்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த போட்டியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா நல்ல சுடு தண்ணி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கையால் இந்த மாதிரி சுரண்டி எடுக்கும்போது அந்த பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வரும். நார்மல் தண்ணியில் கழுவும்போது அது வரவே வராது. சுடு தண்ணியில் ஊற வச்சு கழுவும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஒரு 6 to 7 தடவையாவது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வாஷ் பண்ணும்போது மறுபடியும் ஒரு தடவை சுடு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே வராமல் நல்லாயிருக்கும். நான் இதை நல்லா இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்காக நான் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அது வேகிறதுக்கு கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்கும். நீங்கள் நார்மலாக பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரம் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் செஞ்சது தான். இதோட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பிரியாணி மசாலா பவுடர் இல்லாதவங்க அதுக்கு பதிலாக பட்டை, லவங்கம், ஏலக்காய் முழுசாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நான் இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கின உடனே இப்போ நாம் இந்த தக்காளி ப்ளஸ் இந்த கொத்தமல்லி கூடயே போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளி ரொம்ப ஓவராக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வதங்கினா போதும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். கூடவே ஆச்சியில் வந்து மட்டன் மசாலா வருது பார்த்தீங்களா, 10 ரூபா பாக்கெட், அது ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த மட்டன் மசாலா இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா அது போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மட்டன் மசாலா நீங்கள் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாவே வரும். கூடவே வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, அதுவே போதும். இந்த மசாலாலாம் ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த போட்டி, அதையும் இதில் சேர்த்துக்குங்க. அதையும் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. சால்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வைக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு 10 விசிலாவது வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சில போட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். சிலது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 விசில் ஆகிடுச்சு இது நல்லா வேகிறதுக்கு. 10 விசிலில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். மறுபடியும் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். லோ ஃப்ளேமில் இருக்குது. இந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் வற்ற வச்சுக்கலாம். பட் நாங்கள் எப்போவுமே போட்டி கிரேவி பண்ணும்போது அதில் ஃபைனலாக கொஞ்சமாக கடலைப்பருப்பு அப்படி இல்லைனா பச்சை பட்டாணி ஆட் பண்ணுவோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. ஏன்னா ஒரு விசில் தான் விட போகிறோம். அதிலே நல்லா வற்றி வந்துடும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும் போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
ஒரு விசிலை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கிரேவி வந்து திக்காகவே வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு போட்டி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் இது ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை சப்பாத்தி, தோசை இது கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் பட்டாணி அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள். இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டில் இருக்கும் இது. இதே மாதிரி நம்ம சேனலில் மட்டன் லிவர் கிரேவி எப்படி பண்ணுறது சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போட்டி வாங்கினா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.